மனிதா மனிதா என் மந்திர சொல்லை நீ கேளு என் மந்திர சொல்லை நீ கேளு இது தந்திரம் ஏதும் கிடையாது ஒரு அனுபவ பாடம் அறியாது பெரும் அறிவோ உனக்கு உதவாது தொழில் இல்லாதவனா நீ உன் நிழலும் மதிக்காதே பணம் இல்லாதவனா நீ தாய் பாசமும் கிடைக்காதே உன் நிலை இன்று உயர்ந்தால்தான் உலகம் உன்னை மதிக்குமடா ஒரு யானை குழியில் விழுந்தாலே அதை தவளை கூட புதைக்குமடா தொழில் இல்லாதவனா நீ உன் நிழலும் மதிக்காதே பணம் இல்லாதவனா நீ தாய் பாசம் கிடைக்காதே நிகழ்காலம் வருங்காலம் நம் மூச்சு காற்றில் கரைகிறது நிழல் கண்ட நிழல் போல மணித்துளிகள் நொடியில் மறைகிறது புழுக்கம் நிறைந்த வாழ்க்கையிலே நீ புயலானால் தான் வெற்றி வரும் வேக விவேக போட்டியிலே உன் விழியை பதித்தால் வெளிச்சம் வரும் மனிதா மனிதா நம் நட்பும் காதலும் இரு கண்கள் அதில் ஒரு கண் மட்டும் அழலாமோ தொழில் இல்லாதவனா நீ உன் நிழலும் மதிக்காதே பணம் இல்லாதவனா நீ தாய் பாசம் கிடைக்காதே பெற்றவரும் உடன் பிறந்தவரும் உன்னை ஆயிரம் கனவில் வளர்ப்பார்கள் வறுமையிலும் வசதி தர அவர் மெழுகாய் உருகி உழைப்பார்கள் உறவை அழித்து அதன் மேலே காதல் கோபுரம் கட்டாதே உறவே நீயும் காதலரின் கனவில் அனலை கொட்டாதே மனிதா மனிதா விரல் நீட்டாதிருந்தால் இசை வீணை அது விறகாய் போகும் அறிவாய் நீ தொழில் இல்லாதவனா நீ உன் நிழலும் மதிக்காதே பணம் இல்லாதவனா நீ தாய் பாசமும் கிடைக்காதே உன் நிலை இன்று உயர்ந்தால்தான் உலகம் உன்னை மதிக்குமடா ஒரு யானை குழியில் விழுந்தால் அதை தவளை கூட புதைக்குமடா தொழில் இல்லாதவனா நீ உன் நிழலும் மதிக்காதே பணம் இல்லாதவனா நீ தாய் பாசம் கிடைக்காதே தொழில் இல்லாதவனா நீ உன் நிழலும் மதிக்காதே பணம் இல்லாதவனா நீ தாய் பாசமும் கிடைக்காதே மச்சான் மச்சான் பிரியா ஸ்ரீதரோட வரடா டேய் சக்தி வாய்ந்த லெட்டரா அதான் பேட்டரியில சுத்தி வந்திருக்கு டியர் ராம் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு
நாளைக்கு நான் கோயிலுக்கு வருவேன், மாமியோட தான். முடிஞ்சா உன்னை மீட் பண்றேன். வித்லா, பிரியா. என்ன எழுதிருக்கா? நாளைக்கு கோயில மீட் பண்ணலாம்னு எழுதிருக்கா. எப்படி எஸ்கார்ட்டோட தான் வருவா? அவ மாமி கூட தான் வரலாம். எப்படி நீ மீட் பண்ணுவ? ஏதாவது பிளான் பண்ணுவோம். சொன்ன மாதிரி மாமி அவாய் செருப்போட தான் வந்திருக்கா. பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும். ஜாகிரதை. கடங்கார பாவி செருப்பை வச்சுட்டு போறான் பாரு. ஐயே, செருப்பு பிஞ்சிடுத்த. என்ன பண்றது? இந்த பாரு, நான் செருப்பு தைச்சிட்டு வரேன், நீ போயிண்டேரு. ஓகே மாமி. எக்ஸ்கியூஸ் மீ, செருப்பு இருந்துச்சா? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்ததுனால தான் சொல்றேன். செருப்புன்னா அருந்துதான் போகும். உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்க. இருக்காதே. என்ன நல்லா பாருங்க, என்ன நல்லா பாருங்க. பட திருவிளையாட சிவாஜி கணேசங்கிற நினைப்பா? எக்ஸ்கியூஸ் மீ மாமி, கொஞ்சம் செருப்பு கழட்டி தரலா? எடுத்துக்கோ. இப்பெல்லாம் யாராவது கூடவே வந்துடுறாராம். ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாது, நான் சமாளிச்சுக்கிறேன். போதுமா? உன்னை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியல. இங்க பாரு பிரியா, கஷ்டமா இருந்தா தான் பாடுவிய ராம ராமன்னு. அது மாதிரி என் பேரை சொல்லி பாடிக்க. விளையாடுறியா? தச்சிட்டானா? தச்சிட்டியா? தச்சிட்டியா? தச்சி முடிக்க போறேன். யாரோட பேசிட்டு இருக்க? அடுத்த கஸ்டமர். புரியலையே. வாடிக்கையாளன்னு சொன்னேன். இங்கிலீஷ் தெரியாதானே? ஓகே, ஸ்டூபிட். தேங்க் யூ. இந்தாங்கோ. டேராம், சீக்கிரம் வாடா, மாமி வராங்க. கிளம்புறாம். திரும்பவும் மீட் பண்ணுவோம். அப்ப கொஞ்ச நேரம் பேசுவோம். அப்போ பேட்டரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா? சீ, நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். see you, bye. நீ போயிடு. என்ன ஐயரே, சைக்கிமா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன அப்படி பாக்குறீங்க? சூரியன் தண்ணிய உறிஞ்சி தண்ணி ஆவியா மாறி ஆவியே தண்ணியா கொட்டுறது மழை. ஆனா தர்மம் அப்படி கிடையாது. எப்படி வரும்? டைரக்டா வரும். காசை சாமிக்கு கொடுத்து சாமி ஏழைக்கு கொடுக்கறத விட நம்மள டைரக்டா கொடுத்துறாம்ல, அதான் பொறுக்கணும். வரட்டுமா? ஓ முசாமி ஐயா, வாயா ஐயா. இந்தா புடி புடி, நல்லா படிக்க வை. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, வாங்க டேய். டேய் வாங்கடா 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 வாங்கடா. யாரா அவனுங்க? நம்ம ஏரியா பசங்க. என்ன சைக்கிமா இருக்கியா? ஏதோ இருக்கானுங்க. வியாபாரம் எப்படி நடக்குது? வர நடக்குது. நடக்கட்டும். 50 ரூபா எட்டியா? டைம் ஆகுதுல, செத்துற. சீக்கிரம் சீக்கிரம். என்னமா கஜே, சைக்கிமா இருக்கியா? ஏதோ இருக்கேனுங்க. புருஷன் ஒன்னு ஓட்டானே, திரும்பி வந்துட்டானா? இல்லைங்க. வரலையா? இங்க பாரு, கழுத்துறத கழட்டி போட்டு அவனை கழட்டி விட வேண்டியதானே? ஐயோ, அது தப்புங்க. தப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, ரைட்டான தப்பு தான். புடி வரட்டுமா? சரிங்க. நான் சொன்னது யோசனை பண்ணி பாரு. வாங்கடா. ரைட். ஏய், யாரா அது? சத்தமா பேசாதடா. அவர்தான் கட்ராஜ். என்னடி திமிரா? நான் பாட்டு கூட கேட்க கூடாதா? இந்த பாட்டை கேட்க கூடாது. ஏன்? நீ எதுக்கு இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. எதுக்கு கேக்குற? இதுல வார்த்தைக்கு வார்த்தை ராம் ராம் நம்ம பேர் வருதோ இல்லையோ, அதான். இல்ல மாமா, நீங்களா வீணா அதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏண்டி வீணா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? வேண்டாம்னா விட. இல்லம்மா, இவ எல்லாருமே என்ன ஹர்ட் பண்ணிட்டே இருக்கா. ஹர்ட் பண்ணலடி, டீச் பண்றோம். உனக்கு அதுக்கு தகுதி இருக்கா? எதுக்கு? கேசட்ட உடைக்கவா இல்ல ஒண்ண உடைக்கவா? ஏன் எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றேன்? நான் இந்த பாட்டை தான் கேட்பேன்.
இந்த பாட்டை தானே நான் கேட்க கூடாது? சொல்ல வேண்டாம். 1000 தடவை ராம் ராம் ராம்னு சொல்லு. ராம் 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 ராம். டேய் ஸ்ரீதர் விடுறா. ராம் ராம். என்ன அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ராம் ராம் ராம். டேய் விடுங்க விடுங்க அவளை. டேய் டேய் நில்லுடா. இன்னைக்கு அவ ராமஜெயம் பாடுற அளவுக்கு அவன் மனசை மாத்தினது நீதான். ராம் இப்படி பைக் ஓட்டுவான், ராம் இப்படி எக்ஸர்சைஸ் பண்ணுவான், ராம் இப்படி பாடுவான்னு நீ பாடினதுதான் அவன் மனசுல எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்ப பாடுறத ஆஃப் பண்ண முயற்சி பண்றது முட்டாள்தனம். மாமா அவ எங்க போயிட்டு இருக்கா தெரியுமா? பரவாயில்லடா, அவசரப்படாத, அவ போகட்டும் விடு. ராம் பிரியாடா. என்னாச்சு பிரியா? சொல்லு பிரியா, என்னாச்சு? சொல்லு பிரியா. ஸ்ரீதர் என்ன எப்படி அடிச்சா தெரியுமா? எதுக்கு அடிச்சா? நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு என்ன பாட்டு? ராமன் எத்தனை ராமனடி பாட்டு. நீ குலுக்கு எங்க ஆத்துக்கு வந்துப்போ பாடினல்ல. அதுல உன் பேரு வருதோ இல்லையோ, அதான் நான் பாட்டுல கூட உன் பேரு கேட்க கூடாதா? எனக்கு ஏன் உயிரோடு இருக்கணும்னு தோன்றுது. ப்ளீஸ் ராம், என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. நிறுத்துங்களா. ஏன்டா இப்படி வந்து அதிகப்படுத்திட்டு இருக்க? சண்டால பாவி, ஏன்டா அப்படி அநியாயம் பண்ற? நாங்க உனக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? பாவி, நீ நன்னாவே இருக்க மாட்ட, நாசமா தான் போவ. வாங்கடா. எங்கடா போற? இத வந்துடுறேன். நீ ஆட்டிலே இரு. அவன் ஆட்டோல வந்து வித்த காட்டினால நம்மளும் ஆட்டோ வச்சே அவனை உதைக்கணும். அவன் உடம்புலயும் உள்காயம் ஏற்படணும், அவன் உள்ளத்தையும் காயப்படுத்தணும். எனக்கு கட்டுராஜ் தெரியும். தம்முகள்ரா, தம் குடுறா. அப்ப நீ எனக்கு பீர் கொடு. இருக்கிறதே 2, இதுல 3 பேரும் ஷேர் பண்ணா போதம் இருக்காது. சிகரெட் என்கிட்ட 1 தான் இருக்கு, அதை எப்படி ஷேர் பண்றது? எப்படி தம்பி இருக்கீங்க? ராமு இருக்கானா? இது ராமுடைய அம்மா. பாட்டில் ஒடிச்சு விடா. வாங்க அங்கிள், ஆண்டி வாங்க. நல்ல பிள்ளைங்க. ராம் எப்படி பார்க்கா? அவனுக்கு என்ன ஆண்டி, ராஜா மாதிரி இருக்கா. அவனை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கப்பா போயிருக்கா? இப்ப வந்துருவான் அங்கிள். நேரத்துக்கு சாப்பிட்டு படுக்கிறானா? என்ன ஆண்டி அப்படி கேட்டீங்க? இப்ப வருவான் பாருங்க, பார்த்தா மிரண்டு போயிடுவீங்க.
இனிமே அந்த பொண்ணு பின்னாடி சுத்தின தொலைச்சிருவோம். வாங்கடா. என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. சொல்லுடா. எனக்கு ஆர்ப்ப சகவாசம், பிராண சங்கடம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்காம. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. எப்ப கேட்டாலும் ஒண்ணு இல்லன்னு சொன்னதுனால தான்டா இப்படி வந்து நிக்கிற. வீட்டை விட்டு வீரப்பா கிளம்பி வந்தியே, இப்படி அடிபட்டு சாகுறதுக்கடா. குழந்தையில நெஞ்சில எட்டி உதைக்கிறப்ப ரசிச்சோம்டா, இப்பவும் உதைக்கிறீடா. 9 பிள்ளைய பெத்தவனுக்கு நடுத்தரவுல சோறு, ஒரே ஒரு பிள்ளைய பெத்தவனுக்கு ராஜா மாதிரி சோறுன்னு சொல்லுவாங்க. நான் அதை கூட எதிர்பார்க்கலப்பா, அதை கூட எதிர்பார்க்கல. அந்த ஒரே ஒரு பிள்ளை நடுத்தரவுல அடிச்சு நாய் மாதிரி வந்து நிக்கிறிய, பாக்கிறதுக்கு தாங்க முடியலப்பா, தாங்க முடியலப்பா. கட்ராஜ் வர சொன்னார். டேய் ராம், என்னடா ஆச்சு? இல்லடா, நான் கூட வரேன். கட்ராஜ் கிட்ட தனியா தான் வரணும். போடா. டேய் வாடா. ராமுக்கு என்னடா பிரச்சனை? ஒண்ணு இல்ல அங்கிள். நீ என்ன என்னன்னு கூப்பிடுற? அங்கிள் உனக்கு அப்பா இருக்காரா? செத்து போயிட்டாரு. இப்ப அப்பாவா கேக்குறேன், சொல்லுடா, சொல்லு, என்ன பிரச்சனை? இல்ல, ராமும் பிரியாவும் கோதம்பே பேர் என்ன? ராம். டேய் அல்ல என்னடா சொல்றாங்க? ராமாண்ணா. ராமா தம்பி, நான் அதான் உன்னை தட்ட சொன்னேன். எங்க திரும்ப பார்க்கலாம். ரொம்ப தட்டிட்டாங்க போல இருக்குது. டேய் என்னடா உன் பிரச்சனை? ஏண்டா நீ என்ன பெரிய தவுலத்தா? ஏரியால தலாவலான்னு பாக்குறியா? சொல்றா. 6 அடி நெட்டாங்க மாதிரி வளர்ந்துக்கிறல, திருப்பி அடிக்க முடிஞ்சாங்கல்ல, அந்த பொண்ணை வச்சு எப்படியா காப்பாத்த போற? ஏய் உன்னதான்டா சோங்காடா நீ? இல்ல, எல்லாரையும் அடிச்சிருப்பேன். பாக்குறீங்களா? இல்லடா. ஏண்டா இப்ப பருப்பு மாதிரி எல்லாத்தையும் காமிக்கிறே, அப்ப அடிக்க வேண்டியதானே? நம்ம தலையில அடிக்க வேண்டியதானடா? எதுக்கு சார் அடிக்கணும்? எதுக்கு அடிக்க அனுப்புறவனை விட்டுட்டு வந்தவன அடிக்க கூடாது? ஏன் தெரியுமா? ஆள் வச்சது என் ஃப்ரெண்டு. அவன் அடிக்க எனக்கு மனசு வரல. இப்பவும் அவனை என் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். லவ்வுக்காக அடி வாங்குறது தப்பு இல்ல. என் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் அவன் மனசுல விழுந்திருக்கும். போது நிறுத்துடா. இவ்வளவு ஃப்ரெண்ட் பேசுறியே, அப்புறம் எதுக்கு அவன் தங்கச்சி லவ் பண்ண? நீங்க என் மேல கோவப்பட்டா நான் உங்க மேல கோவப்படக்கூடாது. நீங்க என் மேல ஆத்திரப்பட்டா நான் ஆத்திரப்படக்கூடாது. நீங்க என்ன பழி வாங்குனீங்கன்னா
நான் உங்களை திருப்பி பழி வாங்க கூடாது. ஆனா நீங்க என் மேல அன்பு செலுத்துனீங்கன்னா நான் திருப்பி செலுத்தணும். அதான் மனுஷத்தன்மை. அந்த பொண்ணு என் மேல அன்பு செலுத்தினா நானும் திருப்பி அன்பு வச்சேன். இது எனக்கு தப்பா தெரியல. அவ உன்னை விரும்புறானே, எதை வச்சு சொல்ற? பேசுறோம், பழகுறோம். இதெல்லாம் அவ எனக்கு எழுதின லெட்டர்ஸ். டேய், மல்லிகா பொண்ணு யாரா கட்டினா? மாரோடி பையனை நான் தான் கட்டி வச்சேன். ஜபார் ராம, லவ் பண்றதுல தப்பே இல்ல. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. நீ எதுக்கு அவ வீட்டு வாசல் பக்கம் போற? வாசல்ல ஒருத்தன் சூரிய நமஸ்காரம் பண்றான், ஒருத்தன் பேப்பர் படிக்கிறான். நீ வாசல் பக்கம் போனா உன்னை பார்த்து டென்ஷன் ஆகுறான். ஜபார் ராம, இந்த கட்ராஜ் வாழ்க்கையில முறையா ஒருத்தனை தப்பா அடிச்சிருக்கானா அது நீதான். நீ போ, நீ போ. அந்த பொண்ணை கட்டிக்கிறதுல இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. போ, நீ தைரியமா போ. நமஸ்காரம். யாரு? நீங்க சொல்லி இந்த ஊரே தெரிஞ்சுக்க வேண்டிய பேரை நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். என் பேர் ஜானகிராமன், ராமுடைய அப்பா. வாங்க, உட்காருங்க, காபி சாப்பிடுங்க. இது மாதிரி சம்பிரதாயம் எனக்கு கிடைக்காது தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இப்ப என்ன சண்டை போட வந்தேனா? அறிவை நம்பாம அருவாளை மட்டுமே நம்பி வாழ்ந்தவையா எங்க அப்ப. அந்த வழியில வந்திருந்தா இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். இங்க எதுக்கா வந்திருக்க? நியாயமா 2 வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். பிரியா, நீ உள்ள போ. இப்ப என்ன அநியாயம் நடந்துடுத்து? துளசி இலைய பக்தியோட பறிக்க வந்த என் மவன் கையில எப்படி முள்ளு குத்துச்சுன்னு கேட்க வந்தேன். ஹலோ, உங்க புள்ள செஞ்ச துரோகத்துக்கு நியாயம் பேசுறாடா? எது துரோகம்? ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா மேல அன்பு செலுத்துறது துரோகம். சீதைய ராமனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், ராவணனுக்கு இல்ல. போத நிறுத்துங்கய்யா. ராவணனே உங்க ஜாதிக்காரன் இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்களா? எங்களுக்கு தெரியாதா? ஹலோ சார், நீங்க அதிகமா பேசுறேன். இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. என் பையன் கிட்ட என்னையா குறைய கண்டீங்க? உங்க வீட்டு வாசக்கட்டை விட 1/2 அடி ஒசரமா தான் வளர்ந்திருக்கான். இந்த பாருங்க, நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். நீங்க விறகு கட்டைக்கும் தர்ம கட்டைக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. விறகு கட்டையால தான் சமைக்க முடியும், தர்ம கட்டால இல்ல. என் மகன் ஆச்சாரத்தை விட ஆரோக்கியம் தான் முக்கியன்ற அளவுக்கு உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். தாம்பத்தியத்துக்கு சம்பாத்தியம் முக்கியன்ற அளவுக்கு படிச்சு வச்சிருக்கான். பணத்தை விட பண்பாடு முக்கியன்ற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதான் திருப்பி அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்காம திரும்பி வந்திருக்கான். இங்க பாருங்க, உங்க ஜாதி வேற, எங்க ஜாதி வேற. இதுக்கு மேல விதண்டாவாதம் வேண்டாம். என்ன ஜாதி? என்ன ஜாதி? இப்ப 2002 இந்த நாடு எவ்வளவோ முன்னேறி இருக்கு. ஆனா அதை விட ஜாதி வெறியில இன்னும் அதிகமா முன்னேறி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உங்களை மாதிரி ஒரு சிலரால தான். எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் கற்பகரத்துல இருக்கிற சாமிய சிலை செஞ்சவன் நம்ம ஜாதிக்காரன் தான் சொல்ல முடியுமா? எந்த கீரையா இருந்தாலும் எந்த பயிரா இருந்தாலும் அதை பயிரிட்டவன் நம்ம ஜாதிக்காரன் தான் சொல்ல முடியுமா? பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடும் போதுதான் இந்த ஜாதியில வேணும்னு பத்திரிகையில விளம்பரம் தரும். அவசர ஆபரேஷனுக்கு விளம்பரம் தரும் போது ரத்தத்தோட குரூப் தான் விளம்பரம் தருமே தவிர இந்த ஜாதியில தான் ரத்தம் வேணும்னு விளம்பரம் தரது இல்லையா? பிராணம் போனதுக்கு அப்புறம் பிராமணன் எவனும் சொல்றது இல்லையா? போனோன்னு தானே சொல்றான். ஜாதி வெறியோட ஏன் ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைய கொடுக்க நான் தயாரா இருக்க மாட்டேன். நீ என்னையா சொல்றது? உன் பொண்ணு எனக்கு வேணாம். ஒரு நிமிஷம். நீங்க எல்லாம் ஸ்ரீதர் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ராம் என்ன தப்பு பண்ணினா? உன்னை லவ் பண்ணான்ல. ராம் என்ன லவ் பண்ணது தப்புனா ஸ்ரீதர் ராம ஆள் வச்சு அடிச்சதும் தப்புதான். பிரியா, உனக்கு தெரியாது ஸ்ரீதர் எவ்வளவு ஃபீல் பண்ணான் தெரியுமா? எதுக்கு ராம் இப்படி செஞ்சதுக்கு. அதான் எதுக்குன்னு சொல்லு. உனி, நீ இப்பதான் ஸ்ரீதருக்கு ஃப்ரெண்ட். ஆனா ராம் எப்பவோ. அப்படி இருந்தவன் தப்பு பண்ணலாமா? எது தப்பு? எது தப்புன்னு சொல்லுங்க. இது பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். ராமு நானும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ராமு உங்க ஃப்ரெண்ட் தானே. அவனை எதுக்கு அடிக்கணும்னு உங்கள யாராவது ஒருத்தர் ஸ்ரீதர் கிட்ட கேட்டேலா? லவ் அன்பு ஒண்ணு தானே. அது ஆணோடவோ பெண்ணோடவோ வரும்போது
அந்த அன்பை லவ்னு பேர் மாத்திரும். தட்ஸ் ஆல். உங்க ஃப்ரெண்ட் ஸ்ரீதர் கிட்ட சொல்லுங்க. அடிக்க அடிக்க அம்மி கல்லு தான் நகரும், ஆனா அன்பு இல்ல. ஸ்ரீதர் எனக்கு அண்ணனா நடந்துக்கல, நீங்களாவது அப்படி இருக்க முயற்சி பண்ணுங்க. என்னடா பண்ண போற? நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதை பிரியா கிட்ட சொல்லணும். டேய், இவனுக்கு எங்கடா இங்க வரானுங்க? வரட்டும், பாப்போம். சாரி ராம். எப்படிடா திடீர்னு ஞானம் பிறந்தது? இல்ல டேனி, பழசெல்லாம் மறந்துட்டு தான் நாங்க வந்திருக்கோம். ஸ்ரீதரை தனியா விட்டு வந்துட்டீங்க? என்னடா எங்க மேல நம்பிக்கை இல்லையா? டேய், எதுக்குடா தேவையில்லாத ஆர்குமெண்ட்? ராம், பிரியா எங்ககிட்ட வந்து பேசினா. லவ்னா என்னன்னு அப்பதானே எனக்கு புரிஞ்சுது. ஸ்ரீதரோட ஈகோக்கு ஆதரவா இருக்கிறத விட பிரியாவோட மனசுக்கு துணையா இருக்கலாம் தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். டேய் ராம், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டா நாங்க பண்றோம். இப்ப என்ன வேணும் கேளுடா. எங்களுக்கு ஒரு ஸ்பை வேணும். அதுவும் சரிதான், உன்னி மேல ஸ்ரீதருக்கு டவுட் வராது. அவன் போனா பிரியாவை ஈஸியா பாத்துடலாம். சூப்பர் ஐடியாடா. லெட்டர் எழுதி குடுறா, உன்னிய கொண்டு போய் கொடுக்க சொல்லலாம். இல்லடா, நானே அவகிட்ட தனியா பேசணும். இது ரொம்ப ஓவர். இதுக்கு பேர் தான் காதல் நமச்சல். எக்ஸ்கியூஸ் மீ, யாருக்காவது செல்போன் வேணுமா? செகண்ட் ஹேண்ட்ல இருந்து புதுசு வரைக்கும் என்கிட்ட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. எந்த ஸ்கீம் வேணாலும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். சார், உங்க பேர் ஜான் பீட்டரா? இல்ல, ஜான் பால். உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்த்தா சர்ச்சில் ஆர்கன் வாசிக்கிற மாதிரியே இருக்கீங்க, அதான். சார், கமல் ரசிக்கிறா? கமல் மாதிரி அழ விட்டலாமா? ஜான், உங்ககிட்ட இன்கமிங் ஃப்ரீ அவுட் கோயிங் ஃப்ரீ ஸ்கீம்ல செல் இருக்கா? இருக்கு. எடுங்க. இது இன்கமிங் ஃப்ரீ, இது அவுட் கோயிங் ஃப்ரீ. இது ரெண்டோட நம்பர் சொல்லுங்க. இது 9840014440. இது 9841053626. தேங்க்யூ சார். சார், உங்களுக்கு கமல்னா ரொம்ப பிடிக்குமோ? உயிருங்க. டேனி, சாரை கூட்டிட்டு போய் 16 வயது நிலைய கமல் மாதிரி மாத்திருங்க. ஓகே, வாங்க சார், வாங்க. ஆமா கண்ணே, எங்க சீக்கிரம் கொண்டு போடா. கமல் மாதிரியா சிரிக்கிற? எங்க? வா, கமல் மாதிரி உன்னை அளவு. வா வா. எப்படிடா? டேய் வா. டேய், இந்த செல்லை நீ வச்சுக்கோ. இந்த செல்லை நான் கொண்டு போய் பிரியாட்ட கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை உனக்கு கால் பண்ண சொல்றேன். என்ன நல்லா பேசணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் பேசு, என்ன? ஓகே? ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாயும் வளர்க்கல, என் மூளையும் வளர்க்கலையே. வாடா உண்ணி. குட் மார்னிங் மாமி. ஸ்ரீதர் இல்லையே? பிரியா இருக்காளோ? இன்னும் இருக்காளா? என்ன விஷயம்? சயின்டிபிக் கால்குலேட்டர் வேணும்னு கேட்டிருந்தா, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கூட நானே கொடுத்துடுறேன். நோ நோ நோ, இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரியாது. ஓ, இதுல போடுற கணக்கே வேறங்கறியா? நீங்க கற்பூரம் மாதிரி மாமி, பக்குன்னு பத்துன்னு தேல். சரி, அந்த கால்குலேட்டரை காட்டு. செல்போன் மாதிரினா தெரியுறதே. பென்சில் பாக்ஸே செல்போன் மாதிரி வரச்சே, கால்குலேட்டர் வரப்படாதா? அதானே, வரலாமே. நீ போ. பிரியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அட்வைஸா? அது இங்க நிறைய கிடைக்கிறது. 2 பீரோ ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கேன். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ராம் உனக்காக வெயிட் பண்ணி காகித ஓட மாட்டான். What do you mean? ஐ எம் சாரி, அது எங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்டு. காகித ஓடம்னா அவன் மூட் அவுட்டா இருக்கான்னு அர்த்தம். இங்க பார், கனெக்டிங் பீப்புள், ஐ மீன் கனெக்டிங் பிரியா அண்ட் ராம். இந்தா 9840014440. பேசி கூட நான் வெயிட் பண்றேன்.
ஹலோ பிரியா, எப்படி இருக்க? நான் நன்னா இருக்கேன்னு பொய் சொல்ல முடியல ராம். பிரியா, நான் உடனே உன்னை பார்க்கணும். என்னால கொஞ்ச நாளைக்கு வீட்டு விட்டு வர முடியாது. நான் சொல்றது கேளு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப கஷ்டம் ராம். எங்க ஆத்துல இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கா. என்னால எங்கேயும் வர முடியாது. யாருக்கும் பயப்படாத. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நாளைக்காவது நீ வர. ப்ளீஸ் ராம். இப்பெல்லாம் என்ன ரொம்ப சந்தேகப்படுறா. கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட போக வேண்டாம்னு சொல்லிட்டா. இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஏன் பொசிஷனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நோ, நீ வர. நாளைக்கு உனக்காக பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து சேர்ந்த கலவை நான். உள்ளே கடவுள் வெளியே மிருகம் உதையை வாங்க பார்த்திடுதே. பிரியா வரமாட்டா. மழை தான் வரும். அதுக்காக தான் சேஃப்டியா கொடையோட வந்திருக்கோம். காகித ஓடம் 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 காகித ஓடம்